கரூர் சம்பவமாகட்டும் இல்லை இவர்களுடைய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாதாகட்டும் தேர்தல் வரக்கூடியதாகட்டும் இதையெல்லாம் கையாள முடியாமல் எப்பயும் போல இவர்களுக்கு கைவந்த கலையாக மத்திய அரசு பணம் கொடுக்கவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. கரூர் உயிர் பலியும் இதுல சேருமா? கரூர் சம்பவம்னு சொல்றீங்க, அது மிகப்பெரிய ஒரு உயிர் பலி, அதுவும் இதுல சேருமா? அது என்ன சேரும்னா உச்சநீதிமன்றம் இவர்கள் தலையில் குட்டி அந்த வழக்கை சிபிஐக்கு கொடுத்திருக்கின்றது அல்லவா, அந்த தோல்வியை மறைப்பதற்காக வேறு விஷயத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதுல இது ஒரு விஷயமா எடுத்துக்கலாம். இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலையில தான் கொண்டாங்க. இல்ல நான் எதுவும் குறுக்கிடல, இல்ல நீங்க இல்ல நான் குறுக்கிட மாட்டேன், நீங்க கருத்து முழுசா பேசுங்க. நீங்க மாநில அரசின் தலையில் கொட்டியதுன்னு சொன்னீங்களே, உயர்நீதிமன்றத்தின் தலையில் தான் கொட்டினாங்க, மாநில அரசின் தலையில் கொட்டினாங்களான்னு கேட்கிறேன். மாநில அரசின் தலையில் கொட்டியதனால தான் வழக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. உயர்நீதிமன்றம் கையாண்ட முறை தவறுன்னு 25 பக்கங்கள்ல 15 பக்கங்கள் தீர்ப்பு கொடுத்திருக்கு. மீதி 10 பக்கங்கள்ல இந்த தமிழக அரசாங்கம் உயர் அதிகாரிகள் காவல்துறையினர் பப்ளிக்கா மீடியாவுக்கு வந்து பேசியதால் அந்த விசாரணை தன்மை பாதிக்கப்படுகின்றது கருத்தையும் சொல்லியிருக்காங்க. அது தமிழக அரசினுடைய தோல்விதான். அதனால தான் இந்த வழக்கு மாற்றம். சூர்யா வழக்கமா எதுவும் டைவர்ட் ஆக மாட்டாரு, இன்னைக்கே ரொம்ப டைவர்ட் ஆகி வேற ஏரியா போயிட்டு எனக்கு நான் என்ன சொல்றேன், ஒரு 2 நிமிடம் இல்ல 3 நிமிடம் ஓப்பனிங் ரிமார்க் கொடுப்பதற்கு கூட. இப்போ தங்கம் தென்னரசு அவர்கள் சொன்னதுல பாத்தீங்கன்னா அவர்கள் சொல்லுவது, அதாவது நிதி குறைவாக கொடுக்கப்படுகிறது தவறு என்ற கருத்து நான் சொல்லவில்லை. இவர்கள் சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கக்கூடிய ஆண்டாண்டுக்கான பட்ஜெட் தெரிவிக்கின்றது. எப்படி என்றால் கடந்த ஆண்டு பட்ஜெட் பிரசன்ட் பண்ணும்போது அவர்கள் மத்திய அரசிடமிருந்து பெறக்கூடிய வருவாயின் எஸ்டிமேட் வைத்தது 49,775 கோடி ரூபாய். அடுத்த ஆண்டு, அதாவது இந்த நிதியாண்டுக்கு பட்ஜெட் பிரசன்ட் பண்ணும்போது மத்திய அரசிடமிருந்து பெற்ற தொகை என்று இவர்கள் பட்ஜெட்டில் இவர்கள் கூறியிருக்கக்கூடிய தொகை 52,491 கோடி ரூபாய். அப்போ 2,716 கோடி ரூபாய் அதிகமாக தான் கிடைத்திருக்கின்றது. இவர்கள் சொல்வது போல நாங்கள் கேட்ட தொகையை விட இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ண தொகையை விட கம்மியாக கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதற்கான சான்று இவர்கள் பிரசன்ட் பண்ணக்கூடிய பட்ஜெட்ல தரவு இல்லை அப்படின்றது என்னுடைய முதல் கருத்து. அதனால இந்த குற்றச்சாட்டை நான் நிராகரிக்கிறேன். இரண்டாவது, இப்போ இது நம்ம கனகராஜ் ஐயா சொன்ன மாதிரி ஃபினான்ஸ் கமிஷன் 9வது ஃபினான்ஸ் கமிஷன்ல 7% நிதி பங்கீடு தமிழகத்திற்கு கிடைத்திருக்கிறது, உண்மை ஒத்துக்கிறேன். 15வது ஃபினான்ஸ் கமிஷன், அதாவது 2020 to 25 ஃபினான்ஸ் கமிஷன் 4.79% தான் கொடுத்திருக்கின்றது, அதையும் நான் ஒத்துக்கிறேன். இப்போ இந்த திமுகவினுடைய வார்த்தை ஜாலம் அந்த மக்களை எப்படி திசை திருப்பதுன்றதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க. இப்போ அமைச்சர் பேசும்போது ரொம்ப அழகா பேசுறாரு. இந்த சதவீதம் குறைந்ததனால் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அந்த இழப்பு ஏற்படாமல் இருந்திருந்தால் ஒருவேளை கடனே வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு கடன் தொகையில 32% இருக்கு அப்படின்னு சொல்றாரு.